பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய புரோலிட்டர் பீரியட் ஸ்கூலின் வாயிலாக 2 ஆண்டு காலத்தை நெருங்கும் வகையில் அனுதினமும் அதிகாலை மற்றும் மாலை என்று இரு வேளையிலும் தொடர்ந்து சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் வருங்கால ஏபிபிக்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகுப்பு. கம்பேரிட்டிவ் அனலைஸ் இன் ஐபிசி அண்ட் பிஎன்எஸ் 2023 என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சிறந்த நிகழ்வினை நமக்காக வழங்க வருகை புரிந்துள்ளவர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும், நமக்கு தொடர்ந்து பல வகுப்புகளை தந்தவரும் தரக்கூடியவரும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமிக் இணைந்து நடத்தக்கூடிய நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும், தமிழகத்தில் உள்ள பல லா அகாடமிக்கில் பல வகுப்புகள் எடுத்து பல இளம் வழக்கறிஞர்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்துள்ளவர் மாண்பு பொருந்திய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய பிராக்டிசிங் அட்வொகேட் ஜி விவேகானந்தன் சார் அவர்களை நம் குழுவின் வாயிலாக வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். நீங்க ஒரு 6 டாபிக் உங்களுக்கு எடுக்கலான்றீங்க ஐபிசில. இந்த 6 டாபிக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 6 செக்ஷன்ஸ்குள்ளதான் இருக்கும். அஃபென்ஸ்குள்ள நான் உள்ள போகவே இல்லை. நான் எடுக்கிறது என்னன்னா காமன் இன்டென்ஷன், அடுத்தது பனிஷ்மெண்ட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் டிஃபால்ட் சென்டென்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அண்ட் ஃபிஃப்த் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். இந்த 6 தான் நம்ம எடுக்க போறோம். இதுல எவ்வளவு முடிக்க முடியும் தெரியல. 1 ஹவர்ல என்னால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ பண்றேன். நான் மேக்ஸிமம் நோட்ஸ் எழுதிக்கோங்க. நான் சொல்ற நோட்ஸ் முடிஞ்சா ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் காமன் இன்டென்ஷன். காமன் இன்டென்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், செக்ஷன் 34ல ஐபிசியில இருக்கும். இப்போ அது செப்பரேட் ப்ரொவிஷனா கொடுக்காம செக்ஷன் 3 உள்ளதே கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷன் 3 உள்ள காமன் இன்டென்ஷனை சப்செக்ஷன் 5ல வச்சுட்டாங்க. ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ற ஹெட்டிங்ல செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 5ல இருக்கு. முன்ன காமன் இன்டென்ஷன் ஹெட்டிங்கே இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5ல காமன் இன்டென்ஷன் வந்துச்சு. 34 3 சப்செக்ஷன் 5ல வந்துச்சு. என்ன சொல்றாங்க, நம்ம இந்த ப்ரொவிஷன்ல சொல்றத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ப்ரொவிஷனை நான் ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். இந்த ப்ரொவிஷன் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது, காமன் இன்டென்ஷன்னா பொதுவான உட்கருத்து. சரி, இது ஒரு செப்பரேட் அஃபென்ஸா அப்படின்னா கிடையாது. It is a provision relating to group liability. இது ஒரு குரூப் லைபிலிட்டியை பிரதிபலிக்கிற ஒரு செக்ஷன், குரூப் லைபிலிட்டி. சரி, குரூப் லைபிலிட்டினா இந்த செக்ஷன்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, when a criminal act is done by several persons. So several personsனா இந்த இடத்துல எவ்வளவு பேர்னா 2 or more person. உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், 149ல அன்லாஃபுல் அசெம்பிளி எவ்வளவு பேர், அங்க 5 or more person. 34ல காமன் இன்டென்ஷன்ல 2 or more person. Several persons means 2 or more person. சரி, when a criminal act அப்படின்றாங்க இல்லையா, கிரிமினல் ஆக்ட்னா அது ஒரு ஆக்டா, சிங்கிள் ஆக்டா, இல்ல என்ன பலதரப்பட்ட செயல்களை சொல்றாங்களா அப்படின்னா does not mean a single act. ஸோ இது ஒருத்தருடைய செயலை மட்டும் குறிக்கிறது அல்ல. when a criminal act is done அப்படின்றாங்க இல்லையா, இது does not mean a single act. அடுத்தது done by several persons in furtherance of the common intention. In furtherance of the common intention. இந்த வார்த்தைய இந்த ப்ரொவிஷன்ல எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னா 1870லயே பண்ணிடுறாங்க. இந்த ஆக்ட் வந்தது எப்போ, 1860. came into force on 1862. ஓகேங்களா. 1862 செப்டம்பரா, செப்டம்பர் 1861 came into force on 1862. ஓகேங்களா. இப்போ இதுல இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன்ற இந்த வார்த்தையை அமெண்ட்மெண்ட் வந்தது 1870லயே வந்துச்சு. இதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கொஸ்டினா கேட்டா கேட்கலாம். சரி, அப்புறம் இந்த காமன் இன்டென்ஷன்ல வேற என்ன விஷயம் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கேஸ் லா மூலமா இதை உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறது ஒரு 3 லைன் தான்.
when a criminal act is done by several persons in furtherance of the common intention of all, comma, each of such persons is liable for that act in the same manner as if it were done by him alone. அப்படின்னு அதோட முடிச்சிடுறாங்க அவங்க. கேஸ் லா மூலமா தான் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ரொவிஷன் வந்து இட்ஸ் a principle of group liability or joint liability அப்படின்னு ஞாபகம். ஃபர்ஸ்ட் காமன் இன்டென்ஷன் மீன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் ஜாயிண்ட் லைபிலிட்டி. இப்போ கேஸ்ல வந்து ஃபேமஸ் கேஸ்ல ரெக் வெர்சஸ் க்ரூஸ், ஆர்இஜி, ரெக் வெர்சஸ் க்ரூஸ், சிஆர்யூஎஸ்சி, ரெக் வெர்சஸ் க்ரூஸ். இந்த வழக்குல என்ன பண்றாங்க, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து அலாங் வித் அசிஸ்டன்டோட ஏ உடைய வீட்டுக்கு போறாங்க அவர் அரெஸ்ட் பண்றது. அங்க வந்து ஏ உடைய நண்பர்கள் பி, சி, டி அண்ட் அதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த கான்ஸ்டபிளையும் அவர் கூட வந்தவங்களையும் அடிச்சிடுறாங்க, தாக்கி துரத்தி அடிச்சிடுறாங்க. இப்போ இதுல அந்த அந்த மெம்பர்ஸ் ஆஃப் குரூப், அந்த பி, சிடி அண்ட் அதர்ஸ் எல்லாருமே வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் ஆக்ட். இது பப்ளிக் சர்வன்ட் போலீஸ் கான்ஸ்டபிள காயப்படுத்தி அடிச்சதுக்கு அவங்க எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள். அதுதான் இந்த வழக்கு சொல்லுது. இதுக்கப்புறம் இதுல ஒரு ஃபேமஸான கேஸ்ல வேற என்ன சொல்லலாம்னா, ஷியாம்லால் கோஷ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஷியாம்லால் கோஷ், GHOSH, ஷியாம்லால் கோஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், 2012, 7 SEC, page 646. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் held that the phrase common intention means a pre-oriented plan, and acting in pursuant to the plan. ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டம் தீட்டி இருக்க வேண்டும், ப்ரீ ஓரியன்டட் பிளான் இருக்கணும், அந்த திட்டத்தின்படியே அவர்கள் நடந்திருக்க வேண்டும். இதுதான் வந்து சொல்றாங்க இந்த வழக்கு. சரி, இப்போ ஒரு காமன் இன்டென்ஷன் வந்து ஒரு செக்ஷன் இன்வோக் பண்றாங்க. ஒரு நபருக்கு வந்து ஒரு தவறு வந்து ஒரு அன்லாஃபுல் ஒரு விஷயத்த வந்து செய்ய போறாங்க. அது வந்து இன்னொரு நபருக்கு தெரியாது. அந்த சம்பவம் நடக்கும் போதுதான் அவர் கமிட் ஆகுறாரு. அவருக்கு அப்பதான் தெரியுது, ஆன் தி ஸ்பாட் டெவலப் பண்றாங்க, நீ இதை பண்ணு. ஸோ அதை வந்து காமன் இன்டென்ஷன்ல கொண்டு வர முடியுமானா, எஸ், கொண்டு வர முடியும். கிருபால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதாவது ப்ரீ ஓரியன்டட் பிளான் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஆன் தி ஸ்பாட்டும் வந்து டெவலப் பண்ணலாம். ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி அது மூலமா ஒரு தவறு செஞ்சாங்கன்னா, ஒரு ஒரு தண்டிக்கக்கூடிய குற்றம் செஞ்சாங்கன்னா அது வந்து காமன் இன்டென்ஷன்ல வரும். காமன் இன்டென்ஷன் மே டெவலப் ஆன் தி ஸ்பாட் பிட்வீன் எ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். கிருபால் சிங், KRIPAL, கிருபால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, AR 1954, Supreme Court 706. கிருபால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, AR 1954, Supreme Court, பேஜ் நம்பர் 706. இதுலதான் சொல்றாங்க இந்த மாதிரி. சரி, பிசிக்கல் பிரசன்ட் அவங்களோட இருக்கணுமா? ஒரு நபர் வந்து செக்ஷன் 34 இன்வோக் பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் பிரசன்ட் இருக்கணுமா அப்படின்றது ராமசாமி ஐயங்கார் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த வழக்குல சொல்றாங்க. ராமசாமி ஐயங்கார் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. Physically present at the actual scene of crime is must for the purpose of facilitating or promoting the offense. Such consensus or meeting of minds or common intention can be developed on the spot and thereby intended by all those present. ஸோ ப்ரெசன்ஸும் அங்கே இருக்கணும், மீட்டிங் ஆஃப் மைண்ட் இருக்கணும், ப்ரியர் மீட்டிங் ஆஃப் மைண்டு, ப்ரெசன்ஸ் இருக்கணும், ப்ரியர் கன்சல்டேஷன் வித் ஆல் தி குரூப் மெம்பர்ஸ் இருக்கணும். ஆன் தி ஸ்பாட் டெவலப் பண்ணாலும் அதுவும் வந்து வரும். இது எல்லாமே சொல்றாங்க, இது எல்லாமே காமன் இன்டென்ஷனுக்குள்ள வந்துடும். இப்போ இன்னொரு ஃபேமஸ் கேஸ்ல ஆகும், பரேந்திர குமார் கோஷ் வெர்சஸ் கிங் எம்பரர். பரேந்திர குமார் கோஷ் வெர்சஸ் கிங் எம்பரர். இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல சப் போஸ்ட் மாஸ்டரை மர்டர் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பரேந்திர குமார் கோஷ் என்ன பண்றாரு, அவர் வெளியே நிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அப்பீல் போறாரு. நான் வந்து வெளியே தான் இருந்தேன், எனக்கு எதுக்கும் சம்மந்தம், மர்டர் நான் கமிட் பண்ணல, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது அவருடைய கன்டென்ஷன் வந்து ரிஜெக்டட் பை தி ப்ரிவியூ கவுன்சில். ஸோ அவருக்கு வந்து 302 ரெட் வித் 34 செக்ஷன் இன்வோக் பண்றாங்க. ஸோ அவரும் வந்து லைபிள்ன்றாங்க. அடுத்தது இது இந்த கேஸ் லா மூலமா புரிஞ்சுக்கோங்க. ராமசாமி ஐயங்கார்ல பிசிக்கலி பிரசன்ட் இருக்கணும்ன்றாங்க. ஷியாம்லால் கோஷ்ல ப்ரீ ஓரியன்டட் பிளான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்,
இன் பர்சுவன் டு தட் பிளான், ஆக்டிங் இன் பர்சுவன் டு தட் பிளான் வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால நான் இந்த illustration உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ் ஒய் அண்ட் Z with the intention of assaulting A. எக்ஸ் ஒய் Z என்ன பண்றாங்க, ஏ வந்து அசால்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து பிளான் போடுறாங்க. அசால்ட்டிங் ஏ எப்படின்னா தாக்குறது, கிவிங் a beating during the course of its எக்ஸ் who had previous enmity with A. இப்போ இதுல எக்ஸ் என்ற நபர் என்ன பண்றாரு, அவருக்கு ஏ கூட ஏற்கனவே முன்விரோதம் இருக்கு. இந்த 3 பேரை சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணணும், அவனை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க, திட்டம் போடுறாங்க. அதுல இந்த 3 நபர்கள்ல எக்ஸுக்கு மட்டும் ஏ மேல ஏற்கனவே முன்விரோதம் இருக்கு. இவங்க போய் தாக்கும்போது என்ன பண்ணிடுறாரு, எக்ஸ் என்ன பண்ணிடுறாரு, கத்தி எடுத்து அவரோட வயிற்றுல குத்திடுறாரு. ஏ வந்து இறந்துடுறாரு. இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு என்ன சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு வந்து மர்டர் வரும், 302 ரெட் வித் 334 வரும். ஒய்க்கும் இசட்டுக்கும் என்ன வரும்னா வெறும் ஹர்ட் மட்டும்தான் வரும், காசும் சிம்பிள் ஹர்ட் மட்டும்தான் வரும். இதுல இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் இங்க கிடையாது. இந்த ஆக்டிங் ஆஃப் ஸ்டாபிங், இந்த குற்றம் இருக்கு, அந்த குற்றம் அந்த செயல் வந்து இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி காமன் இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா அந்த 3 பேரோட திட்டம் என்னன்னா அவரை தாக்கணுன்றது மட்டும்தான். ஸோ ஒய் அண்ட் இசட் வந்து இட்ஸ் நாட் லைக். ஓகே, நந்த் கிஷோர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி மத்திய பிரதேஷ். நந்த் NAND, நந்த் கிஷோர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், 2011 12 SEC பேஜ் 120. இதுல என்ன சொல்றாங்க, 2011 12 SEC பேஜ் 120. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, சம் இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் இன் தி கமிஷன் ஆஃப் கிரிமினல் ஆக்ட் டு பி ரிக்வயர்மெண்ட். ஸோ ஒவ்வொரு நபருடைய இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு ஈடுபாடு, அந்த குற்ற சம்பவத்துக்கான ஏதாவது ஒரு செயலை அவங்க செஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு செயலை அவங்க செஞ்சிருந்தாலே போதும், செக்ஷன் 34 இன்வோக் பண்ணு. பிஎன்எஸ்ல செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 வந்து இன்வோக் பண்ணு. ஸோ நந்த் கிஷோர்ல வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்ன்றாங்க. ஷியாம்லால் கோஷ்ல ப்ரீ ஓரியன்டட் பிளான் இருக்கணும்ன்றாங்க. அந்த பிளானை செயல்படுத்துவதன் விதமாக அந்த செயல் இருக்கணும்ன்றாங்க. கிருபால் சிங்ல ஆன் தி ஸ்பாட் டெவலப் பண்ணலான்றாங்க. ராமசாமி ஐயங்கார்ல பிசிக்கல் பிரசன்ட் இருக்கணும்ன்றாங்க. பரேந்திர குமார்ல அவர் வெளியே இருந்தாரு, அதனால நான் வந்து லைப்ரரி இல்லைன்னு சொல்ற வாதத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் அவர் வெளியே இருக்காருன்னா என்ன இருக்கும், யாரும் வராங்களான்றத பார்த்து உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவரு வந்து 302 அவருக்கு இன்வோக் பண்றாங்க. ஓகே, செக்ஷன் 34ல இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன்றது அமெண்ட்மெண்ட் ஆன வருஷம் 1870. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வியா கேட்டா கேட்கலாம். காமன் இன்டென்ஷன்ல அதுக்கு மேல வேற பாயிண்ட்ஸ் தேவையில்லை, நீ இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். நான் சொன்ன மாதிரி சம் இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ப்ரீ ஓரியன்டட் பிளான் இருக்கணும், ப்ரியர் மீட்டிங் ஆஃப் மைண்ட் இருக்கணும், ஆக்டிங் இன் பர்சுவன்ட் டு தி பிளான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆன் தி ஸ்பாட் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லாம் எழுதுனா போதும் உங்களுக்கு. ஈவன் மெயின்ஸ்ல கூட நீங்க இந்த பாயிண்ட் எழுதினா போதும். கொஸ்டின் உங்களுக்கு ஆப்ஷனே இப்படிதான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பனிஷ்மெண்ட்ஸ். இந்த பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கணும். பட் நம்ம ஏற்கனவே ஐபிசியில வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டு புதுசா ஆட் பண்ணியிருக்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 53ல இருக்கும் ஐபிசியில. இங்க செக்ஷன் 4ல பனிஷ்மெண்ட்ஸ்னா தண்டனை வகைகள். சாப்டர் 2ல பனிஷ்மெண்ட்ஸ் பத்தி மட்டும்தான் இருக்கும். செக்ஷன் 4 to 13 வரைக்கும் இருக்கும். நான் ஏன் இந்த அப் டு 106 செக்ஷன் நான் சூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டாபிக் உங்களுக்கு எடுக்கிறேன்னா, உங்களுக்கு கேள்வி வந்து ஐபிசில இருந்து அதிகமா இங்க இருந்து தான் எடுப்பாங்க. அஃபர்ஸ்ல இருந்து எடுத்தா ஈஸியா அட்டன் பண்ணிடுவாங்க பிராக்டிஸ் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ரூல் ஆஃப் லால இருந்து தான் எடுப்பாங்க. இங்கதான் வந்து ஜென்ரல் எக்ஸெப்ஷன் இருக்கு, ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, டெஃபினேஷன் இருக்கு. நான் இன்ட்ரோடக்ஷனும் டெஃபினேஷனும் ஏன் ஒமிட் பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி இதே குரூப்ல செல்வி மேடம் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த கிளாஸே வந்து உங்களுக்கு போதுமானது, அவங்களே நல்லா டீட்டெயிலா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனும் டெஃபினேஷன் கிளாஸ் வரைக்கும் அவங்க எடுத்தாங்க, நான் பார்த்தேன். அந்த கிளாஸே நல்லா இருந்தது. அதனால தான் நான் அதை விட்டுட்டு நான் அடுத்த டாபிக் வந்துட்டேன் நான். ஸோ பனிஷ்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டெத் இருக்கு, இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். மூணாவது இம்ப்ரிசன்மெண்ட். அந்த இம்ப்ரிசன்மெண்ட்டை ரெண்டா பிரிக்கலாம், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். அடுத்தது ஃபோர் ஃபியூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி.
ஃபைன். லாஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிட்டி சர்வீஸ். இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சமூக பணி. சமூக பணி. இப்போ டெத் வருவோம் ஃபர்ஸ்ட். செக்ஷன் 4ல ஏ. செக்ஷன் 4ல ஏ டெத்ன்றாங்க. டெத்னா மரண தண்டனை. இந்த மரண தண்டனையை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றது எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிஆர்பிசில சொல்லியிருப்பாங்க. இங்க பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 393 சப்செக்ஷன் 5. 393 சப்செக்ஷன் 5ல பிஎன்எஸ்எஸ், அதாவது புது ஆக்ட் பிஎன்எஸ்எஸ், பழசு சிஆர்பிசி. ஸோ 393 சப்செக்ஷன் 5 பிஎன்எஸ்ல டெத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, he be hanged by the neck till he is dead அப்படின்னு. அவன் சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும். அதுதான் he be hanged by the neck, கழுத்தில் சுருக்கு கயிறு மாட்டி அவன் இறக்கும் வரை தொங்க விடுவதுதான் வந்து சொல்றாங்க. he be hanged by the neck till he is dead அப்படின்றது அந்த செக்ஷன் 393 சப்செக்ஷன் 5 பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு. சரி, ஓகே. இதுல இந்த மரண தண்டனை டெத் சம்பந்தமா நம்ம என்ன புதுசா என்ன பார்க்கலாம். இந்த டெத் வந்து கேட்டாங்கன்னா இது வந்து இந்த டெத்தை வந்து ஆல்சோ நோன் அஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னு சொல்லலாம். சரி, இந்த பச்சான் சிங் கேஸ் இதுதான் ஃபேமஸ் கேஸ்ல டெத். இவங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி இன் தி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். எல்லா வழக்குக்கும் தரக்கூடாது, ரேரஸ்ட் ரேர் கேஸ்ல மட்டும்தான் ஈனியஸ் அஃபென்ஸ் பண்றவங்களுக்கு தான் வந்து இந்த தண்டனை கொடுக்கணுன்றாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்றாங்க. திஸ் பனிஷ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி ஃபார் ஹீனியஸ் அஃபென்சஸ். என்னது? கொடும் குற்றங்கள். கொடுங்குற்றங்கள் என்னது? பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதெல்லாம். அப்புறம் சமுதாயத்துக்கு எதிரான சமூக விரோத குற்றங்கள், இதெல்லாமே அதுல வந்துடும். சரி, டெத் பனிஷ்மெண்ட் எந்தெந்த அஃபென்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க? டெத் பனிஷ்மெண்ட் கேன் பி ப்ரொவைடட் ஃபார் தி அஃபென்சஸ் அண்டர் செக்ஷன்ஸ், அப்படியே எழுதிக்கோங்க, 103 சப்செக்ஷன் 1 and 2. நான் சொல்றது எல்லாமே பிஎன்எஸ் தான். 103 சப்செக்ஷன் 1 and 2. அடுத்தது 104, 107. சரி, இது வந்து இது ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம், நீங்க பாத்துக்கோங்க டெத் எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்றத. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃப். இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃப்னா ஆயுள் சிறை. ஆயுள் சிறை. ஆயுள் சிறைனா என்ன? எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒண்ணு இருக்கும். 12 இயர்ஸ்னுவாங்க, ஒருத்தர் 14 இயர்ஸ்னுவாங்க, ஒருத்தர் ரிமைனிங் ஆஃப் ஹிஸ் லைஃப்னுவாங்க, ஒருத்தர் 20 வருஷம்னுவாங்க. இங்க என்ன சொல்றாங்க? இங்க என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் மீன்ஸ் whole of the remaining term of the convicted person's natural life. டெத் கேஸ்ல வந்து பச்சான் சிங் கேஸ். பச்சான் சிங் இதான் ஃபேமஸ் கேஸ். பச்சான் BACHAN பச்சான் சிங் கேஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, டெத் பனிஷ்மெண்ட் கேன் பி ப்ரொவைடட் ஒன்லி இன் தி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். அரிய வழக்குகள் தான் கொடுக்கணும். கொடுங்குற்றங்கள் செய்த குற்றவாளிக்கு தான் கொடுக்கணும்ன்றாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து whole of the remaining term of the convicted person's natural life, இதான் கரெக்டான டேர்ம். சரி, ஆஸ் பர் செக்ஷன் 6 ஆஃப் தி சங்கீதா, இந்த சங்கீதால செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் மீன்ஸ் 20 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 6 ஆஃப் பிஎன்எஸ் லைஃப் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஆஃப் தி ரிமைனிங் பீரியட் ஆஃப் ரிமைனிங் லைஃப் ஆஃப் கன்விக்டட் பர்சன்ஸ் நேச்சுரல் லைஃப் சொல்லுவாங்க, 20 இயர்ஸ் சொல்லுவாங்க, அடுத்து 12 இயர்ஸ்னு சொல்லுவாங்க, 14 இயர்ஸ்னு கொடுப்பாங்க ஆப்ஷன். ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 6 ஆஃப் பிஎன்எஸ் வந்து எவ்வளவு வருஷம்னா 20 இயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த லைஃப் கொடுத்துட்டாங்கன்னா இந்த லைஃப் வந்து என்னவா நம்ம டேர்ம் பண்ணலாம்? சிம்பிள் இம்ப்ரெஷன்மெண்டா டேர்ம் பண்ணலாமா, ரிகரஸ் இம்ப்ரெஷன்மெண்டா டேர்ம் பண்ணலாமா அப்படின்னா, இட் ஆல்வேஸ் ரிகரஸ் இம்ப்ரெஷன்மெண்ட் தான். கடுங்காவல் சிறை தண்டனை தான், மெய்காவல் சிறை தண்டனை கிடையாது. லைஃப்னு கொடுத்துட்டாலே அதுல வந்து என்ன வந்துடும், கடுங்காவல் சிறை தண்டனை வந்துடும். அடுத்தது, இப்போ ஒரு உரிய மாநில அரசு வந்து இந்த தண்டனை குறைப்பை செய்யலாம்னா எவ்வளவு வருஷம் வரைக்கும் செய்யலாம் அப்படின்னா 14 இயர்ஸ் வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இருந்தது. அது இப்போ டெலீட் ஆயிடுச்சு. பிஎன்எஸ்லயும் பிஎன்எஸ்எஸ்லயும் அது எடுத்துட்டாங்க. முதல்ல இருந்தது, எங்க இருந்தது? செக்ஷன் 55ல இருந்தது, 55 ஐபிசில இருந்தது,
433 subsection B CRPC ல இருந்துச்சு. இப்போ now those have been deleted. ஸோ 14 வருஷம் குறைக்கிறது கிடையாது. அடுத்தது மூன்றாவது தண்டனை வகை என்னன்னா imprisonment which is of two descriptions, namely rigorous and simple. The rigorous என்ன சொல்றாங்க? That is with hard labor. Hard laborனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வந்து கொஞ்சம் கடினமான வேலையா இருக்கும். ஹார்ட் லேபர். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்ல வேலையே கொடுக்க மாட்டாங்க. இந்த கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி வேலை தான் கொடுப்பாங்க தவிர ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல கார்பெண்டர், இந்த கட்டிடம் கட்டுறது, அந்த உள்ளவே சிறைச்சாலையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லா வேலையும் அவங்க கொடுப்பாங்க. கார்பென்ட்ரி எல்லாமே. ஃபோர்ஃபியூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து பறிமுதல். இந்த சொத்து பறிமுதல் வந்து அப்படின்னா என்ன? Forfeiture implies the loss of property of the accused. குற்றவாளி அவருடைய சொத்தை இழப்பதுதான். அதுதான் வந்து forfeiture. யார் வந்து சொத்தை பறிமுதல் பண்ணுவாங்கன்னா ஒரு புதிய மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். சீஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ கிரிமினல். சரி, அது என்னவா இருக்கலாம்? forfeiture என்னவா இருக்கலாம்னா மேபி மூவபிள் ஆர் இம்மூவபிள். சரி, இந்த லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா வித்தவுட் எனி காம்பன்சேஷன் இன் ரிட்டர்ன் ஆர் இன் பேயிங் பெனால்டி ஃபார் இல்லீகல் கான்டக்ட். ஸோ இது வந்து இதை எடுக்கிறதுக்காக அவங்க எந்த ஒரு நஷ்டஈடோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அபராத தொகையோ தண்ட தொகையோ எதுவுமே தர மாட்டாங்க. அப்படியே பறிமுதல் பண்ணிப்பாங்க. சரி, இந்த பனிஷ்மெண்ட் இங்க எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த செக்ஷன் 154 அண்ட் 155 பிஎன்எஸ். நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 154 அண்ட் 155 பிஎன்எஸ். இந்த ரெண்டு இடத்துல தான் பனிஷ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஃபியூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துல செக்ஷன் 154 அண்ட் 155. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 203 பிஎன்எஸ். 203 என்ன சொல்றாங்க? The property is purchased. இந்த குற்ற செயல் மூலம் வந்த பணத்தின் மூலமாக ஒரு சொத்து வாங்கி இருந்தால் is purchased அப்படின்னா shall be confiscated. Confiscated எனக்கு பறிமுதல். ஸோ இந்த திருட்டு சொத்து மூலமாக, திருட்டின் மூலமாக இல்லீகல் பொசஷன், அது மூலமா ஒரு ஆதாயம் அடைஞ்சு அது மூலமா அவருக்கு ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது மூலமா ஒரு சொத்து வாங்குறாரு, எய்தர் மூவபிள் ஆர் இம்மூவபிள் வாங்குறாருன்னா அது வந்து ஷல் பி கான்ஃபிஸ்கேட்டட். ஷல் பி கான்ஃபிஸ்கேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபைன். சப்செக்ஷன் இ 4ல இ வந்து ஃபைன். இந்த ஃபைன் அபராதம். இந்த அபராதம் வந்து எந்தெந்த குற்றங்களுக்குன்னா அது வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. செக்ஷன் 165, 193ல 123, 175, 176, 177, 280, 285, 292 அண்ட் 297 சப்செக்ஷன் 2. இந்த எல்லாத்துலயுமே வந்து ஒன்லி ஃபைன் தான் இருக்கு. நான் சொன்ன இந்த செக்ஷன் எல்லாத்துலயுமே மறுபடியும் ஒரு ரிப்பீட் பண்றேன். செக்ஷன் 165, 193ல 1 and 2, 1 and 2, 1, 2 and 3, 193ல. அப்புறம் 175, 176, 177, 280, 285, 292 and 297 subsection 2 of BNS. இந்த ப்ரொவிஷன் எல்லாத்துலயுமே வந்து ஒன்லி ஃபைன் தான். சரி, இந்த ஃபைன் வந்து கட்டலன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 3 மாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது பேரு டிஃபால்ட் சென்டென்ஸ். நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போறோம். டிஃபால்ட் சென்டென்ஸ் இது எங்க சொல்லிருக்காங்கன்னா செக்ஷன் 8(2)ல சொல்லியிருக்காங்க. 8 சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பனிஷ்மெண்ட் மொத்தமே ஒரு தண்டனையா ஒரு நீதிமன்றம் கொடுக்க முடியுமானா முடியும். இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு பதில அபராதத்தை மட்டுமே கொடுக்க முடியுமானா முடியும். அடுத்ததுதான் இம்பார்ட்டன்ட். இது கம்யூனிட்டி சர்வீஸ்ல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 4Fல கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக பணி. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ல ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க முடிஞ்சா. இதை மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டா கேட்கலாம். கம்யூனிட்டி சர்வீஸ் may be understood as work. Community service may be understood as work which the court may order a convict, which a court
which the court may order a convict to perform as a form of punishment. To perform as a form of punishment. அந்த பனிஷ்மெண்ட் வந்து என்னவா இருக்கணும்? That benefits the community. That benefits the community. சரி, இந்த இந்த சேவையை அவர் செய்யறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து கோர்ட் வந்து நீதிமன்றம் வந்து உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்லலாம்? ஒரு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலோடைய டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை அடின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சுத்தம் பண்ணலாம். இந்த வேலிக்காத்தா முள்ளு இருக்கும் பாருங்க, மரம் இருக்கும் பாருங்க, அது வந்து என்ன பண்ணும்? நிலத்தடி நீரை உருண்டும். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்? இந்த மாவட்டத்தில் இருக்கிற 100 வேலிக்காத்தா மரத்தை நீங்க வெட்டி எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடலாம். இதெல்லாம் வந்து என்னது? தட் பெனிஃபிட்ஸ் தி கம்யூனிட்டி. ஸோ இதை செய்யறதுனால அந்த அக்யூஸ்டுக்கு வந்து என்ன இருக்கு? கன்விக்டட் அக்யூஸ்ட் ஷல் நாட் பி என்டைட்டில்ட் டு எனி ரெமுனரேஷன். இதற்கு எந்த பிரதிபலனும் அவரு கேட்க முடியாது. ஷல் நாட் பி என்டைட்டில்ட் டு எனி ரெமுனரேஷன். இதுதான் முக்கியம் கம்யூனிட்டி சர்வீஸ்ல. சரி, இதை வந்து என்னவா சொல்லலாம்? இந்த திஸ் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து எப்படி நம்ம டேர்ம் பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் நான் கஸ்டோடியல் ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ். நான் கஸ்டோடியல். நான் கஸ்டோடியல்னா என்னது? அவரை காவலுக்கு எடுக்காம, கைது செய்யாம. நான் கஸ்டோடியல் ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ், மறுசீரமைப்பு செய்வது அவரை திரும்புவது. அண்ட் அன் அட்டெம்ப்ட் அட் ரீசோஷியலைசிங் தி கன்விக்ட். அது வந்து சமூகத்தோடு ஒத்து போவதற்கான ஒரு முயற்சி. அண்ட் அன் அட்டெம்ப்ட் டு ரீசோஷியலைசிங் தி கன்விக்ட். இதுதான் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ். இந்த ஒரு 2-3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும். கோர்ட் மே ஆர்டர் டு பெர்ஃபார்ம் சர்டன் ஆக்ட்ஸ், சர்டன் ஒர்க் வித்தவுட் ரெமுனரேஷன். இது எழுதிருங்க. மூணாவது என்னது? நான் கஸ்டோடியல் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் நான் கஸ்டோடியல் ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் அண்ட் அன் அட்டெம்ப்ட் அட் ரீசோஷியலைசிங் தி கன்விக்ட். இந்த 3 பாயிண்ட் எழுதிருங்க. இதுவே போதும் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு. நெக்ஸ்ட், ஸோ தண்டனை வகைகள்ல இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன் நான். தண்டனை வகையில இவ்வளவு போதும். வேற என்ன சொல்லலாம்? வேற நான் சொன்னேன் இல்லையா, லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட்னா அதுல ரிக்ரெஸ், கடுங்காவல் தண்டனையும் சிறை தண்டனையும் வந்துடும் சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு கேஸ்ல வந்து லக்ஷ்மண் நஸ்கார், NASKR, லக்ஷ்மண் நஸ்கார் 2000 SEC கிரிமினல் 1431, 2000 SEC கிரிமினல் 1431. இதுலதான் என்ன சொல்றாங்க? இம்ப்ரெஷன்மெண்ட் ஃபார் லைஃப் மீன்ஸ் ரிகரஸ் இம்ப்ரெஷன்மெண்ட். அதாவது ஒரு நபருக்கு ஆயுள் தண்டனை சிறை அளித்து விட்டால் அவருக்கு கடுங்காவல் சிறை தண்டனையும் வந்துவிடும். அதை வந்து தீர்ப்புல தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சுனில் பத்ரா கேஸ் இருக்கு இல்லையா. சுனில் பத்ரா கேஸ் வந்து சாலிட்டரி கன்சைன்மெண்ட்டுக்கும் வரும், ரிட்டுக்கும் வரும். ரிட்லயும் வந்து சுனில் பத்ரா கேஸ் வந்து ஒரு கேஸ்லாம். இந்த இடத்துல ரிகரஸ் இம்ப்ரெஷன்மெண்ட்லயும் வரும். ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் வந்து என்ன சொல்றாரு? சுனில் பத்ரா கேஸ் AR 1980 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1579. சுனில் பத்ரா கேஸ் AR 1980 சுப்ரீம் கோர்ட் 1579. Justice Krishnaiyer held that rigorous imprison must be hard labor but not harsh labor. Must be hard labor but not harsh labor. அதாவது ஹார்ட் லேபர்னா இந்த கடுமையான பணியை கொடுக்கலாம், ஆனா அவங்கள அந்த பணி வந்து அவர்களை துன்புறுத்தும்படி இருக்கக்கூடாதுன்றாரு. அடுத்தது, சென்டென்ஸ் கொடுக்கும்போது, தண்டனை கொடுக்கும்போது, வழக்குல குற்றவாளி எனக்கு முடிவு செஞ்சு தண்டனை கொடுக்கும்போது அந்த குற்றவாளிக்கு அது தெரியப்படுத்தணும் அப்படின்றது சொன்ன வழக்கு அலாவுதீன் மியான். இது ரொம்ப முக்கியமான கேஸ்ல. அலாவுதீன் மியான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த வழக்கை தான் என்ன சொல்றாங்க? இந்த வழக்கு மூலமா சென்டென்சிங் ப்ரொசீஜர் செக்ஷன் 235 சப்செக்ஷன் 2 CRPC அண்ட் 248 சப்செக்ஷன் 2. இந்த 2 ப்ரொவிஷன் வந்தது இந்த வழக்குனால தான். இந்த வழக்கு மூலமா 235 சப்செக்ஷன் 2 வந்து செஷன்ஸ் ட்ரையல்ல வரும். 248 சப்செக்ஷன் 2 வந்து சம்மன்ஸ் கேஸ்ல வரும்.
248 சப்செக்ஷன் 2. இந்த ரெண்டுமே வந்து குற்றவாளி முடிவு செஞ்சு அவருக்கு உனக்கு நான் இந்த தண்டனை வழங்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்ற கருத்தை வந்து குற்றவாளி கிட்ட கேட்கணும். இது எது கேட்கணும்னா அவருடைய நிலைமையை வந்து கோர்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது அவரை நம்பி வேற ஏதாவது டிபெண்ட் இருக்கிறாங்களா வீட்டுல, ஏதாவது மருத்துவ உதவி அவரை நம்பி இருக்கிறாங்களா வீட்டுல, குழந்தைகள் இருக்கிறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் வாயில அவர் சொல்லுவார். இல்ல அவரு வேற ஏதாவது சொல்ல விரும்பினாலும் அதை வந்து கேட்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த சென்டென்சிங் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணாங்க. 235 சப்செக்ஷன் 2க்கு வந்து பிஎன்எஸ்எஸ்ல 258 சப்செக்ஷன் 2 பிஎன்எஸ்எஸ் அண்ட் 248 சப்செக்ஷன் 2க்கு வந்து 271 சப்செக்ஷன் 2 பிஎன்எஸ்எஸ். இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் வந்து இந்த வழக்கு மூலமா தான் வந்து அவங்களுக்கு சொல்லணும். 248 வாரண்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. வாரண்ட். ஓகே, வாரண்ட். 248 வாரண்ட். நெக்ஸ்ட் சார் வேற என்ன சொல்லுங்க சார். அந்த கேஸ்ல ஒரு ரிப்பீட் பண்ணுங்க சார். அலாவுதீன் மியான் ஸ்டேட் ஆஃப் பீகார். அலாவுதீன் மியான் MIAN அலாவுதீன் மியான் ஸ்டேட் ஆஃப் பீகார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் சென்டென்ஸ், தவறுதல் தண்டனை. தவறுதல் தண்டனை இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் வந்து செக்ஷன் 8 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து எவ்வளவு நாள் தண்டனை கொடுக்கும், எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம். ஒரு CMM அவங்க வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறுக்கு இல்லையா? எங்க சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 6 CRPC சொல்லியிருக்காங்களா? நியூ ஆக்ட் வந்து 23 செக்ஷன் 20 சென்டென்ஸ் விச் மே மேஜிஸ்ட்ரேட் பாஸ், விச் மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ் 23ல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அங்க போட்டிருக்காங்க. நம்ம மேஜிஸ்ட்ரேட் நம்ம தமிழ்நாட்டில் மேஜிஸ்ட்ரேட் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கிடையாது. இப்போ 3 வருஷம் கொடுக்குறாங்க, பிளஸ் ஃபைன் கொடுக்குறாங்க. இந்த ஃபைனை வந்து அவர் கட்டலைன்னா மேற்கொண்டு அவருக்கு 3 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு வழங்குறாங்களே, அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கா அப்படின்றத இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. இம்ப்ரிசன்மெண்ட் ஷால் பி எக்ஸஸ் ஆஃப் டர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விட தாண்டி போகலாம் அப்படின்றத இந்த பிரிவு வந்து சொல்லுது. செக்ஷன் 8 டிஃபால்ட் சென்டென்ஸ். அதாவது உனக்கு வந்து 5000 ரூபாய் அபராத தொகை, அதை செலுத்த தவறினா மேலும் 3 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து சொல்றாருன்னா ஏற்கனவே 3 வருஷம் தண்டனை அவரால் கொடுக்க முடியும்னா அந்த 3 வருஷம் கொடுத்துட்டாரு, பிளஸ் ஃபைனும் கொடுக்குறாரு. அந்த ஃபைனை அபராதத்தை கட்ட தவறினால் உனக்கு மேலும் 3 மாதம் சிறை தண்டனை அப்படின்ட்டு. நான் 3 வருஷம் 3 மாதம் அவரை உள்ள வைக்க முடியுமானா எஸ் கேன் பி. அதுதான் வந்து இந்த பிரிவு வந்து சொல்லுது. அடுத்தது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் வந்து would obviously be consecutive and not concurrent. இதான் முக்கியம். ஒரு தண்டனை வந்து கொடுக்கறது வந்து 2 விதம் இருக்கு இல்லையா? கான்சிக்யூட்டிவ்லி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு கன்கரண்ட்லின்னு ஒண்ணு இருக்கும். கான்சிக்யூட்டிவ்லி அண்ட் கன்கரண்ட்லினா என்ன? சென்டென்ஸ் மே பி கன்கரண்ட். கன்கரண்ட்னா ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற. ஏக காலத்துல மொத்தமா. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க டிஃபால்ட் சென்டென்ஸ்ல ஒருத்தருக்கு கொடுத்தா அதை வந்து ஏக காலத்துல அனுபவிக்க கூடாது, அடுத்தடுத்துதான். அந்த அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ், இந்த தவறுதல் தண்டனை அவருக்கு கொடுக்கணும்ன்றாங்க. அடுத்தது இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ்ல வேற என்ன சொல்லலாம்? வேற ஒன்றும் இதுல வந்து புதுசா ஒன்றும் இல்லை. இந்த செக்ஷனுக்கு அடுத்த பிரிவு வந்து லிமிட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன். இது எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் ஒன்று வைக்கிறாங்க. செக்ஷன் 65 IPC. இங்க வந்து செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3ல வந்து சொல்றாங்க. டிஃபால்ட் சென்டென்ஸ் வந்து செக்ஷன் 64 IPC. அது வந்து BNSல 8(2)
8(3)ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பனிஷ்மெண்ட், அந்த தண்டனை சென்டென்ஸ் வந்து shall not exceed 1/4 of the term of punishment imprisonment அப்படின்றாங்க. அதாவது இப்போ 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம்னா 3 வருஷத்தை வந்து 1/4 எவ்வளவு 9 மாதம். 9 மாசம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அபராத செலுத்தலைன்னா. அதுக்கு மேல கொடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ லைஃப்னு வச்சுக்கோங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 1/4 தான் கொடுக்க முடியும் டிஃபால்ட் சென்டென்ஸ் ஃபைனுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா as per section 6 20 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்து அதுல 5 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது செக்ஷன் 8 சப்செக்ஷன் 5ல வந்து என்ன பண்றாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இதுல செக்ஷன் 8 சப்செக்ஷன் 5ல பழைய ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 67. இதுல வந்து என்ன பண்றாங்க, ஃபைன் வந்து இதுக்கு முன்ன பழசுல ஐபிசில 50 ரூபாய் ஃபைனை கட்ட தவறுனா 2 மாசம் சிறை தண்டனை, 100 ரூபாய் அபராத தொகையை செலுத்த தவறுனா 4 மாதம். இல்ல 50ல இருந்து 100 ரூபாய், above 100 rupees வந்து 6 மாசம். இப்படி இருந்ததை இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்டை கட்ட தவறினா 2 மாதம் சிறை தண்டனை. இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் தான் வரும், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வராது. அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 8(2)ல default sentence shall be simple imprisonment only and not for rigorous imprisonment. அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. மெய்காவல் தண்டனை தான் வழங்க முடியும், கடுங்காவல் சிறை தண்டனை வழங்க முடியாது. தவறுதல் தண்டனையில கடுங்காவல் சிறை தண்டனை வராது. இந்த இடத்துல 5000 ரூபாய் வரைக்கும் அபராத தொகை செலுத்த தவறுனா 2 வருஷம் 2 மாதம். 10,000 ரூபாய் வரைக்கும் செலுத்த தவறுனா 4 மாதம். அதுக்கு மேல போறது எல்லாமே 1 இயர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு கொடுக்க முடியும்? மேக்சிமம் டிஃபால்ட் சென்டென்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியும் 20 years. அப்படின்னா 1 இயர் தான் கொடுக்கும். நீங்க இனியது மேக்சிமம் வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? 1 இயர். ஒன்லி ஃபைன் மட்டும்னா 1 year. எபோவ் 10,000 தான் ஒன்லி 1 இயர். அபவ் 10,000 தான் 1 இயர் ஃபைனுக்கு. நான் சொல்றது இம்ப்ரெஷன், அந்த குற்றத்துக்கான தண்டனை சொல்லல. நான் சொல்றது எல்லாமே அபராதம் செலுத்த தவறிய தண்டனை. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ்ல நீங்க இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். 1/4க்கு மேல போகக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் தான் சொல்றாங்க. 5000 ரூபாய் வரைக்கும் 2 மாசம், 10,000 ரூபாய் வரைக்கும் 4 மாசம், அதுக்கு மேலனா 1 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கலான்றாங்க. அவ்வளவுதான் வந்து டிஃபால்ட் சென்டென்ஸ்ல இவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குற டாபிக் வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், தனிமை சிறை. இந்த தனிமை சிறையில இருந்து அடிக்கடி கேள்வி ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த டாபிக் எல்லாம் நான் சூஸ் பண்ணணும். தனிமை சிறை செக்ஷன் 11 சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். இது வந்து என்னன்னு சொல்லலாம், இது வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கணும், அவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை வழங்கி இருக்கணும். இதெல்லாம் வந்து இதோடைய இன்கிரீடியன்ஸ். அவர்களுடைய சிறை காலத்துல அவரை offender shall be kept in solitary confinement for any portion or portions of imprisonment. அவருடைய தண்டனை காலத்தில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அவரை தனிமை சிறையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு ஸ்கேல் வைக்கிறாங்க. என்னன்னா அப் டு 6 month பனிஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு அப் டு 6 month பனிஷ்மெண்ட் இருக்கிற ஒரு குற்றவாளிக்கு 1 மாசம் வரைக்கும் வைக்கலாம் உள்ள. 1 month எழுதிக்கோங்க. இது வந்து சப்செக்ஷன் ஏல வந்து சொல்றாங்க. 11ல சப்செக்ஷன் ஏ அப் டு 6 monthக்கு 1 month வைக்கலாம். 6 month to 1 yearக்கு 2 months. above 1 year பனிஷ்மெண்ட்ஸுக்கு 3 months. ஸோ above 1 year அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து ஒரு தனிமை சிறையில ஒரு நபரை வந்து தனிமை சிறையில எவ்வளவு காலம் வைக்கலாம்னா அதிகபட்சம் 3 மாதம் தான் வைக்கணும். இதை வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நபரை, ஒரு குற்றவாளியை
டுவெல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என்ன சார்? சார் டுவெல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த லிமிடேஷன் 6 monthsக்குள்ள வந்து சாலரி கன்ஃபார்ம் வந்து 1 month கொடுக்கலாம். 6 monthsக்குள்ள 1 yearக்குள்ள 11லயே இருக்கு சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். 11லயே இருக்கு சார். A time not exceeding 1 month if the term of imprisonment shall not exceed 6 months. B. A time not exceeding 2 months if the term of imprisonment shall not exceed 6 months and shall not exceed 1 year. Sorry, shall exceed 6 months and shall not exceed 1 year. 11ல தான் சார் இருக்கு. தேங்க்யூ சார். நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து நீங்க சொன்னது கரெக்ட் சார். என்னன்னா அதிகபட்சமா எவ்வளவு நாள் வைக்கலாம்னா 3 மாசம் வைக்கலான்றது 12ல இருக்கு செக்ஷன். நான் இந்த இடத்துல அபவ் 1 இயருக்கு 3 months வைக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு சொல்றேன் நான் உங்களுக்கு. செக்ஷன் 12 சொல்லும்போது நான் சொல்றேன் அந்த பாயிண்ட். இந்த இந்த காலம்ல, இந்த டேபிளர் காலம்ல போட்டுக்கோங்க. பனிஷ்மெண்ட்ஸ் போட்டு அப் டு 6 months. இந்த பக்கம் சாலரி கன்ஃபர்மெண்ட் 1 month போடுங்க. 6 months to 1 year 2 months. above 1 year 3 months. ஸோ மேக்ஸிமம் 3 months தான் வைக்க முடியும் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட்டை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா கோர்ட்டு தான் வந்து ஆர்டர்ல மென்ஷன் பண்ணணும். சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட் கேன் ஒன்லி பி ஆர்டர் ஆஃப் கோர்ட் அண்ட் நாட் பி எ ஜெயில் அத்தாரிட்டி. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதை கேட்பாங்க கொஸ்டின். Solitary confinement can only be the order of court and not be a jail authority. சரி, இப்போ இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் அனுபவிக்கிறாங்க இல்லையா, தவறுதல் தண்டனை, அபராத தொகையை செலுத்த தவறிய தண்டனையில இந்த ரிக்ரெஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வருமானம் வராது. அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சம்மரி ட்ரையல் கேசஸ்ல சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுக்கலாமா? இல்லைன்னா கொடுக்கலாம். கேன் பி கிவன் இன் சம்மரி ட்ரையல் கேசஸ். சம்மரி ட்ரையல்னா எவ்வளவு வரைக்கும் தண்டனை இருக்கும்? பெட்டி அஃபென்சஸ் 3 months தான். ஸ்பெஷல் ஆக்ட் மூலமா சம்மரி ட்ரையல் எடுக்கிற கேஸ் வேற. உதாரணத்துக்கு என்ஐ ஆக்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பெஷல் லா வந்து ப்ரிவைல் ஓவர் தி ஜெனரல் லா. ஸோ அந்த ஆக்ட்ல என்ன தண்டனை சொல்றாங்களோ அதுதான் கொடுக்கணும். இங்க வந்து சம்மரி ட்ரையல் கேசஸ்ல கூட சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் எப்போ கொடுக்க முடியும்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கிற தண்டனையில தான் கொடுக்க முடியுமே தவிர சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்ல கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கேன் பி கிவன் only in rigorous imprisonment and not in simple imprisonment. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வைக்கலாம் தனிமை சிறையில் அப்படின்னா 22 மணி நேரம் ஆர் மோர் பெர் டே. அதாவது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னா என்னன்னா the confinement of prisoners for 22 hours or more per day. பர் டேனா எவ்வளவு? 24 மணி நேரம். 22 மணி நேரம் இல்ல அதுக்கு மேல அப்படின்றாங்க. அப்படின்னா எவ்வளவு? 24. ஸோ 22 to 24 hours அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். The confinement of prisoners for 22 hours or more per day without meaningful human contact. வித்தவுட் மீனிங்ஃபுல் ஹியூமன், அதாவது மனிதர்களுடைய தொடர்பே இல்லாமல் இருப்பதுதான் தனிமை சிறை. வித்தவுட் மீனிங்ஃபுல் ஹியூமன் கான்டாக்ட் இஸ் கால்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஸோ இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்ன மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும்? அவருக்கு வந்து சர்டிஃபை பண்ணணும். அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணணும். மெடிக்கல் ஆஃபீஸர் ஷால் எக்ஸாமின் தி அக்யூஸ் டெய்லி. அவர் வந்து உள்ள இருக்கிறாருன்னா அவரை வந்து என்ன பண்ணணும்? மெடிக்கல் எக்ஸாமினர் வந்து டெய்லி வந்து எக்ஸாமின் பண்ணணும். பிசிஷியன் ஆர் சபார்டினேட் பிசிஷியன். இது வந்து எங்க சொல்றாங்கன்னா செக்ஷன் 29 ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1894ல சொல்றாங்க. பிரிசனர்ஸ் ஆக்ட் 1894 செக்ஷன் 29ல ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஷால் எக்ஸாமின் தி அக்யூஸ் டெய்லி அப்படின்றாங்க. சரி, அவர் என்ன மெடிக்கல் அவர் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா both physical as well as mental condition. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவரு பரிசோதிக்கணும் அந்த நபரை. both physical as well as mental condition of the prisoner அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்னொரு டெஃபினிஷனும் இருக்கு. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் is an isolation of the prisoner from other co-prisoners and complete segregation of society.
and complete segregation of society. இதுதான் வந்து solitary confinement. ஓகே, இந்த solitary confinementக்கு ஒரு கேஸ்ல வந்து சுனில் பத்ரா கேஸ் வந்து ஒரு கேஸ்ல வந்து நோட் பண்ணிக்கணும். சரி, ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிரிசனருக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா எஸ் ஆகும். ஆர்டிகல் 21 is applicable to common citizens as well as individuals who are behind the jail. ஸோ இவங்களுக்கும் வந்து அது வரும். சரி, இந்த சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குல தண்டிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கலாமான்னா ஒன்லி ஒன் ட்ரையல்ல தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு தான் கொடுக்க முடியும். ஒன்லி ஒன் ட்ரையல் அதுலதான் கொடுக்க முடியும். இப்போ இந்த சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட்டை எப்படி கொடுக்கணும்ன்றத அடுத்த செக்ஷன்ல சொல்றாங்க. லிமிட் ஆஃப் சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட் செக்ஷன் 12. ஸோ இந்த 11, 12 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்ஷன் 12 லிமிட் ஆஃப் சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்க, இன் எக்ஸிக்யூட்டிங் ஏ சென்டென்ஸ் ஆஃப் சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு such confinement shall not exceed 14 days at a time. அதாவது தனிமை சிறை வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து தொடர்ச்சியா 14 நாட்களுக்கு மிக குறையா 14 நாட்களுக்கு மேல போகக்கூடாதுன்றாங்க. அப் டு 14 days வரைக்கும் தான் கொடுக்க முடியும் ஒரு ஸ்ட்ரெச்ல. 14 நாள் உள்ள வைக்கலாம். இந்த 14 நாள் அவர் உள்ள இருந்தாருன்னா அவர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஏ டே மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து அவருடைய பிசிக்கல் as well as மென்டல் கண்டிஷனை எக்ஸாமின் பண்ணணும். சரி, இப்போ இன் டோட்டல் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் மோர் தென் 3 months வச்சுக்கோங்க. இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 3 மாசத்துக்கு மேல இருக்காரு அவரு. இந்த டேப்லெட் காலம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அப் டு 6 months டு 1 monthன்றோம். அப் டு 6 monthக்கு 1 month வைக்கலாம் சொல்றோம். அந்த 1 month அவங்க எப்படி கொடுக்க முடியும், 14 நாள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுக்கணும். இன் டோட்டல் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் மோர் தென் 3 monthsனா the total solitary confinement in any one of the month should not exceed 7 days. ஒரு மாசத்துக்கு 7 நாள் தான் கொடுக்க முடியும். தொடர்ச்சியா எவ்வளவு நாள் கொடுக்க முடியும்னா 14 நாள் தான் கொடுக்க முடியும். இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. தனிமை சிறை வந்து ஒரு மாதத்துக்கு 7 நாட்கள் வரை குற்றவாளி தனிமை சிறையில் வைக்கலாம். அடுத்த பாயிண்ட், அதிகபட்சம் 14 நாட்கள் அவரு தனிமை சிறையில் வச்சு. அப்படின்னா என்னது, ஒரு மாசம் முடிஞ்சு அடுத்த மாசத்துல 7 நாளும் இந்த மாசத்துல 7 நாளும் சேர்த்து 14 நாள் ஒரு ஸ்ட்ரெச்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது, அவர் திரும்ப அவருக்கு இன்டர்வல் கொடுக்கணும். அதோட அடுத்த மாசம் தான் கொடுக்க முடியும். சார் அந்த 7 நாளும் கண்டினியூஸா வைக்க முடியுமா சார்? 7 நாள் கண்டினியூஸா வைக்கலாம் சார். முடிச்சுட்டு இப்போ இந்த மாசம் என்ன மாசம், நவம்பர் மாசம், நவம்பர் 23 இருந்து 30 வரைக்கும் வச்சிருக்காங்க சார். வச்சுட்டு டிசம்பர்ல 7ஆம் தேதி வரைக்கும் வைக்கலாம் அவரை. ஸோ கண்டினியூஸா எவ்வளவு வருது, கன்ஃபைன்மெண்ட் ஷால் நாட் எக்ஸீட் 14 days, 14 நாட்களை தாண்டக்கூடாதுன்றாங்க. அதே நேரத்துல ஒரு மாசத்துக்கு 7 நாள் தான் வைக்கணும்ன்றாங்க. அப்போ நவம்பர்ல 7 நாள், டிசம்பர்ல 7 நாள் வைக்கணும். திரும்ப அவரை எப்போ வைக்க முடியும்னா ஜனவரியில தான் 7 நாள் வைக்க முடியும். இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 7 நாள், தொடர்ச்சியாக 14 நாள் வைக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி இன்னும் ஒரு டாபிக் இதோட முடிச்சிடுறேன் இந்த கிளாஸ. என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட், நீட்டிக்கப்பட்ட தண்டனை ஃபார் சர்டன் அஃபென்சஸ் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கன்விக்ஷன். செக்ஷன் 13. இது என்ன சொல்றாங்க, whoever convicted under chapter 10 and or chapter 17 அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 10 என்ன சொல்லுது, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு காயின், கரன்சி, கவர்மெண்ட் ஸ்டாம்ப், இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ். அடுத்தது சாப்டர் 17 அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 2 சாப்டர்ல ஒரு குற்றம் பண்ணி அவருக்கு ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கணும். அந்த தண்டனை வந்து எவ்வளவு நாளுக்குள்ள இருக்குன்னா எய்தர் 3 years ஆர் அப்வர்ட்ஸ், அதான் 3 வருஷம் இல்ல அதுக்கு மேல இருக்கணும். 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கன்விக்டட் பர்சன் வந்து கன்விக்டட் அண்டர் சாப்டர் 10 ஆர் 17ல இருக்கிற எனி ஆஃப் தி ப்ரொவிஷன்ல அவர் கன்விக்ட் பண்ணிருக்கணும். தண்டனை வந்து 3 வருடம் அதுக்கு மேல இருக்கணும். அடுத்தது வந்து ஷல் பி பனிஷ்டு ஃபார்
எவ்ரி சப்சிக்வெண்ட் அஃபென்ஸ் அடுத்தடுத்து அவர் வந்து பனிஷ் பண்ணிருக்கணும். அடுத்தது இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் லைஃப் ஆர் 10 years அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து செய்யும் குற்றத்துக்கு வந்து எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம்னா லைஃப் ஆர் 10 years கொடுக்கலான்றாங்க என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்ல. ஸோ என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்ல பழைய ப்ரொவிஷன் செக்ஷன் 75, புதுசுல 13, இதுல வந்து ஒரு நபருக்கு எவ்வளவு நாள் கொடுக்கலாம்னா ஆயுள் தண்டனையில இருந்து 10 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். இது எதுக்காக இதை கொடுக்குறாங்க அப்படின்னா the object of this section is to prevent repeaters of crime. தொடர்ச்சியா பண்றாங்க பாருங்க, அதை குறைக்கிறதுக்காக தான் repeaters of crime. to prevent the repeaters of crime. திரும்ப திரும்ப பண்றாங்க இல்லையா, அதை குறைக்கிறதுக்காக தராங்க. சரி, இப்போ ஒரு 5 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க, சின்ன பாயிண்ட். என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு 5 பாயிண்ட். a man must be convicted, ஏற்கனவே a man must be previously convicted அப்படின்றது, ஏற்கனவே அவர் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த தண்டனை வந்து ஒரு இந்திய நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கும். such punishment have to be passed by Indian court. மூணாவது பாயிண்ட், offences under chapter 10 or chapter 17 of the Sanhita. offences under chapter 10 coins, currency, government stamp. chapter 17 offense against property, அதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவரு குற்றம் பண்ணியிருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், offences punishable 3 years or more இருக்கும், 3 வருடம் அல்லது அதுக்கு மேல இருக்கும். திரும்ப திரும்ப அதுக்கு அடுத்து கடைசியா court have to see whether accused punished for the same offense repeatedly அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அந்த ப்ரொவிஷன்ல இருக்க தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப் டு லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம். 10 yearsல இருந்து அப் டு லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்றதுதான் இந்த ப்ரொவிஷன். இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 5 டாபிக் பார்க்க முடியுது. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் பார்க்கலாம் நினைச்சா டைம் இல்லை. ஓகே ஆஸ்பிரன்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், கிளாரிஃபை பண்றேன். எனி டவுட்ஸ்? இந்த 5 டாபிக்மே நான் சூஸ் பண்ணதுல இருந்து அதிகமா கேள்வி வரக்கூடிய டாபிக், இதுல இருந்து கேள்வி வராம இருக்கவே இருக்காது. ஐபிசி பிஎன்எஸ்க்கு வந்து அதிகபட்சம் 25 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, 37.5 மார்க். 37.5 மார்க்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ல இருந்து 15 கேள்வி அப் டு செக்ஷன் 106 இருக்கும். நான் கேரண்டியா சொல்றேன், 106 செக்ஷனுக்குள்ளதான் 10ல இருந்து 15 கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அஃபென்ஸ்ல இருந்து கேட்பாங்களே கொஸ்டின். சரிங்களா? இந்த கிளாஸ் இரண்டாம் தேங்க்ஸ் சார். இன்னொரு சந்திப்போம் சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.